ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காராமணி சுண்டல். இது நுரைச்சி வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி வாயில் வந்து சோப்பு நுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம சாயா வச்சாச்சு. சாயாவுக்கு இஞ்சி இடிச்சாச்சு. இஞ்சி இல்லாத டீ வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன கிராம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானத்துக்கு தயிர் ரைஸ். சோறு அடிச்சிட்டேன். தயிர் எடுத்தாச்சு, தயிர் ஊற்றியாச்சு. ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாம் கலக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிடலாம். ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது பால் தயிர்லாம் மேஷ் ஆகி நல்லாயிருக்கும். சாயாக்கும் அப்படியே கொஞ்சம் பால் ஊற்றிடும். கையோட மீதி பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எனக்கு இதுக்கு ஒரு நேரம் ஃப்ரிட்ஜை திறக்கணும். இதை இப்போ தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பிஸ்கி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவளுக்கும் 2 நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு டாக்டர் வந்து தயிர் ரைஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தாளித்து அவளுக்கு கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. பிஸ்கிக்கு வந்து உப்பு, மஞ்சள், மசாலா எதுவுமே மசாலா ஐட்டம் எதுவும் கொடுக்கக்கூடாதனால அவளுக்கு தனியாக எடுக்கிறேன். இது எங்கள் பிஸ்கிக்கு எடுத்துட்டேன். இதுக்கு தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம கார்டனுக்கு எதுக்கு வந்திருக்கோம், வீட்டில் கருவேப்பிலை சுத்தமாக இல்லை. நம்ம தோட்டத்தை வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. பூ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய பூ இருக்குது. காக்காக்கும் பசி வந்துட்டு அவரும் கத்துறாரு. கொஞ்சம் கருவேப்பிலை அலசிக்கலாம். காக்கா கத்திக்கிட்டே இருக்காரு. பிஸ்கட் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இன்னும் எடுத்து இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுந்து. வாங்க இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் மக்காயம். இப்போ நம்ம தயிர் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் காராமணி பொரியல். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம காராமணியும் போட்டாச்சு. இந்த சப்ஜி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரம் பண்ணிகிட்டு இருக்கேன். சில வீடியோ நல்லா கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். சமையல் நேரம் ரொம்ப ஆகிட்டு பார்த்தீங்களா. மணி 7:30 தாண்டிட்டதுனால பாதி வீடியோ எடுக்க நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நான் பாத்திரமும் தேய்ச்சிக்கிட்டு ப்ளஸ் கூட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. கேஸும் ஆனாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு கழுவிட்டேன். கருவேப்பிலை செடியில் பறிச்சனால கொஞ்சம் கழுவி போட்டேன். கடுகு புரிஞ்சிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மஞ்சள். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் போட்டோன்னா கிண்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அடியில் பிடிச்சிடும். ஒரு நாள் போட்டுட்டு அப்படியே மற்ற வேலை பார்த்திங்கன்னா கீரை உள்ள ஃபுல்லாக பிடிச்சி கரிஞ்சி போன மாதிரி பாதி வெந்தும் வேகாதுன்னு ஒரு மாதிரி டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. அதனால் உருளைக்கிழங்கு போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க, அப்போ தான் கீழே பிடிக்காது. கேஸை ஸ்லோ பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடறேன். நம்ம சாயை ரெடி ஆகிட்டு போலோஸ்கோ எடுத்து இங்கே வச்சிடலாம். தூக்கி இங்கே போட்டுடலாம். நம்ம சப்ஜி ரெடி ஆகல. இப்போ போலோஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க கொஞ்சமாக சுண்டலை தளிச்சிடலாம். காஞ்ச மிளகா. 2 மணி 8:30 ஆகிட்டு. 9 மணிக்கு பாடுபட்டால் நீ பெறப்படணும். இப்படி தான் இருந்தாலும் நேரம் எங்கே தான் போகும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுண்டலும் ரெடி ஆகிட்டு, நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டு, சுடு நம்ம பாஜியும் சப்ஜியும் ரெடி. இனி வாங்க சப்பாத்தியும் தோசையும் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமிக்கு சுண்டல். அது இன்னும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு சாப்பாடு வைக்கணும் எனக்கு மனசுக்கு சரி வராது. சாமிக்கு சாப்பாடு வச்சா தான் எனக்கு திருப்தி. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த கேப்பில் கொஞ்சோண்டு நம்ம சாயை குடிச்சிக்கலாம். அப்புறமா டைமே கிடைக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ் சாயை குடிக்க. வாங்க சாயை குடிக்க. நீங்களும் குடிச்சிட்டிங்களா இல்லையா? சியர்ஸ். இந்த மாவு அரைச்சி 2 நாள் ஆகிட்டு, அதனால் கொஞ்சோண்டு சோடாப்பை போட்டுக்கலாம். தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி வீட்டில் கல் தோசை, குட்டி தோசை, நான் புப்புன்னு பண்ணு மாதிரி பண்ணணும் அந்த தோசை. சோடாப்பை போட்டு நம்ம மாவு நல்லா சாஃப்டாகிட்டு ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இது ஊற்றிட்டு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா மூடி வச்சிடணும். 2 செகண்ட் மூடி வச்சா நல்லா வெந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ குடிக்கிறேன். அந்த அவசரமாக டீ குடிக்கிறேன். டீ குடித்த ஒரு சுகமே இல்லை. எனக்கு டீ எப்படி நிறுத்தி நிதானமாக உட்காந்து ருசித்து குடிக்கணும். ஆனால் அப்படி போய் எனக்கு அந்த பாக்கியமே எனக்கு இல்லை. வாங்க சியர்ஸ். சரி வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். தோசையை பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு. பார்த்தீங்களா இப்படி பன்னு மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பன் தோசை பார்த்தீங்களா. இப்போ
அப்படி தான் வரும் பன் தோசை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இதில் பண்ணால் பன் தோசை மாதிரி வரும், நல்லா இவ்வளோ தடியில் மெத்து மெத்துன்னு வரும். இந்த கார சட்னி இன்னும் கிடைக்கல, நேற்று அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். யாருங்க நம்ம அண்ணாச்சிக்கு பன் தோசை கொடுத்துடலாம். ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் எதுவும் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம அண்ணாச்சிக்கு கொண்டு சாப்பாடாக கொடுத்துருவோம். அவங்களுக்கு டைமில் சாப்பாடை கொடுக்கலன்னா என்னை பிடிச்சி கடிச்சு விட்ருவார். விஸ்கி சாப்பிட்டா இருந்தாலும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்க. லேசாக எண்ணெய் இப்படி தெளித்து விட்டோன்னா அது நல்லா முறுமுறுன்னு வரும் தோசை. இவரு ஃப்ரெண்ட் சாப்பாட்டில் வந்து கரெக்ட் டைமில் சாப்பிட்ணும், கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் ஆசைப்படுவார். இன்றைக்கி வச்சது நாளைக்கு சாப்பிட மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ 8:45 ஆகுது. சப்பாத்தி பண்ணணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், நான் குடிக்கணும், நிறைய வேலை கிடக்கு. எப்படி தான் எழுந்து ஓடினாலும் நேரம் வந்து நமக்கு பத்தவே மாட்டுக்கு, பார்த்துக்கோங்க. வேர்த்து பூத்து போயிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் வேலை எல்லாம் சமையல் வேலை முடிஞ்சுட்டு இனி வந்து பாத்திரம் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லட்சு. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேட்டா பை பை, லவ் யூ. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரும் ரொம்ப டேட்டா பை பை, வாழ்த்துக்கள், பாய்.